இங்க பாருங்க, தரவக்காரன் காவடி எடுத்தான் அப்புறம் நீங்க ஊர்ல தலை கட்ட முடியாது. என்னப்பா? களத்து மேட்ல நெல்லரிச்சு போட்டிருக்கேன். நான் காவலுக்கு போய் படுத்துக்கிறேன். மாப்பிள்ள வந்தா சொல்லிடு. சரிப்பா. இந்தா இத புடி. எதுக்குண்ணே? இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்பவே போய் இந்த தாரதப்பட்டு அடிக்கிறவன், தங்கு பிடிக்கிறவன், பாட கட்டுறவன் இவங்களுக்கு எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு. நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும். யாரா செத்துட்டாங்களானே? தரவுகாரன் காவலுக்கு போறான். இன்னையோட அவன் கதையை முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணே, கொலையா? பாவம்ண்ணே. பாவம் பார்த்தா அவன் என் கதையை முடிச்சிருவான்டா. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. டேய் பாத்துரா, பாம்பு கிம்பு இருக்க போகுது. நான் இருக்க பயப்படாம வாங்கண்ணே. நீ பெரிய இவனா? பாத்து. ஏண்ணே அந்த தரவக்காரனை எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா? யார் அவன்? கத்தியில குத்துனா ஊரை கூட்டிடுவான்டா. பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும். கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம். அப்ப இங்கே ஒரு நல்ல கல்லா பாப்பா. ஏன் அங்க கல்லு கிடைக்காதா? அவசரத்து கிடைக்காதுண்ணே. சரி தேடுறா. இந்த இருக்க கல்லு என்ன பொங்க வச்சிருப்பானு போட்டுருக்கு. இந்த இருக்குடா கல்லு. இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதுண்ணே. இதானே கரெக்ட். புடிங்கண்ணே. உட்காந்து மண்டி போடுறான். கோண என்னடா இந்த கணக்குது? தூக்க முடியலடா. காவடி தூக்குனா சும்மாவா? தூக்குங்க கொஞ்சம். சரி விடுறா. அண்ணே பாத்து வாங்கண்ணே. அட எச்சு போறீங்க, கல் அடிக்காதடா. வாங்க. யாரா அவ? டாய் சொல்றா. வந்தன்னா தூக்கி போட்டு மீச்சிரும் அப்படியே. மாமா நான் தான். மாப்ள நீங்களா? நான் யாரோ திட்டு பையன் நினைச்சிட்டேன். ஆமா நீங்க எங்க படுத்துருக்கீங்க? கன்சாமி வேற உடம்பு சரியில்லையா, மன்னாரு பொண்டாட்டிய கூட்டினார ஊருக்கு போயிட்டான். கழுத்து மேட்ல வேற நெல் இருக்குது இல்ல, அதான் நானே காவலுக்கு வந்துட்டேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போய் படுங்க. அட நீங்க ஒண்ணு ராசாத்தி தனியா இருக்க, வீட்டுக்கு போங்க. இல்ல மாமா, ஒரு 2-3 நாளைக்கு நான் இங்க படுத்துக்கிறேனே. அப்படியா? சமாச்சாரம். சரி நானே போறேன். சரி. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. அண்ணே வரப்பு ஒழுக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க. அண்ணே அண்ணே என்னது கல்லு மட்டும் கிடக்க ஆளக்கானா? ஐயோ அண்ணே, ஐயோ என்னாச்சு? அவனை கொல்றதுக்கு முன்னால நான் செத்துரும் போல் இருக்கேன். ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா. வந்துடுறேன். அண்ணே எந்திரிங்கண்ணே, எந்திரிங்கண்ணே. பார்த்து வாங்கண்ணே, வாங்க. அண்ணே இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இந்த கல்ல பிடிங்கண்ணே. கல்லாடா இது? திருப்புறம் குண்டுடா. வாங்கண்ணே பிடிங்க. அம்மா வாங்க. நல்லா அசந்து தூங்குறான், போட்டுட்டுமா? இருங்க, அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டு இருக்கானான்னு ஒரு சின்ன கல்ல தூக்கி போட்டு பார்க்கணும். காரியத்தை கெடுத்துரும் போல் இருக்கு. என்று அது 2 பக்கம் மொக்க மொக்கையா இருக்கு. எதிரா தலை? இதான் தலை. சுமாரா, அவன் மண்டை பெருசு, இதுதான் தலை. போட்டுட்டுமா? அதுல ஒண்ணு போடுங்க. போட்டுட்டா? போடுங்க. ஒரு கை போடுங்க. அண்ணே தாரதப்பட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த சங்குக்காரன் தான் தாரா பண்ணா, அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். எங்கடா சங்கு? நிறுத்துறா, இன்னும் தகவலே வரல, அதுக்குள்ள ஊங்குறிய. தகவலே வரலையா? இப்ப தானடா விடிஞ்சிருக்கு. இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க. போன உடனே கட்டில கட்ட போவாங்க. கப்புன்னு ஒரு நாத்த அடிக்கு, போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ்னு தெரியும். அப்புறம் தானே ஐயோ லப்போன்னு அடிச்சுட்டு ஓடியாருவாங்க. இப்பதான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க. இரு
டேய் இருடா, என்னடா எல்லாம் தபதபான்னு ஓடுறீங்க? அட என்னங்க இங்க நின்னு நான் பேசிட்டு இருக்கீங்க? உங்க மாப்பிள்ளை மேல கள்ளத்துக்கு போட்டாங்கன்னு ஊரே கதி நீங்க ஓடி போயிட்டீங்க. சரியா நாடியா? என்னது என் மாப்பிள்ளை மேலயா? டேய் ஊதாடா ஊதாடா. மாப்பிள்ளை யாருக்குமே தீங்கு நினைச்சது இல்லையம்மா. ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலும்மா. இதே கால்ல போட்ட கல்ல தர மேல போட்டிருந்தா என் புள்ள நிலைமை என்ன ஆயிருக்கும்? மாப்பிள மாமியார என் மாப்பிளைக்கு என்ன மாமியார ஆச்சு? எவனோ ஒரு நாசமா போறவன் என் புள்ள கால்ல கல்ல தூக்கி போட்டுட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா தொடக்க கட்ட பிடிக்கும். அவனுக்கு வாந்தி பேதி வர, அவன் நாசமா போக, அவன் கையில கரும்புஷ்டம் வர. ஆத்தா, மாப்பிள்ளை மேல கள்ள தூக்கி போட்டவன சும்மா விடக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும். போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம்? போலீஸ் நாய வரவழைங்க. அதுதான் கள்ள போட்டவன் எந்த ஜில்லாவில இருந்தாலும் கம்பி பிடிக்கும். மாப்பிள்ளை மேல உசிரியே வச்சிருந்தாருல, அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல. அட சும்மா இருயா, கூட இருந்த எனக்கே தலை சுத்துது. எல்லா காரியத்தையும் முன்ன நின்னு செஞ்சவராச்சே அவருக்கு இருக்காதா? உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? எனக்கு ஒண்ணு இல்ல. என் மாப்பிளைக்கு என்ன ஆச்சுமா? மாமியார அண்ணே, மாப்பிள்ள அண்ணே இந்த இடம் உங்களுக்கு ஒத்துக்கறல, வாங்க காத்தோட்டம் வெளிய போயிருவோம். மாப்பிள்ள புடிங்க நிலவு தெரியாம. மாப்பிள்ள மாப்பிள்ள. ஐயா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துட்டேன். எதுக்கு நீங்க பட்டத்துக்கு கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில காட்டுறது நல்லது. அம்மாடி, வைத்தியர் சொல்றது நான் இந்தம்மா. உடனே புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். பாத்து மெதுவா மெதுவா. பாத்து 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 காலை எப்படி வைங்க. அம்மா, வீட்டை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. நான் மாப்பிள்ளை கூட போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா, நீங்க என் கூட வந்துட்டா பண்ணையெல்லாம் யார் பாத்துப்பாங்க? அதான் ராசாத்தி வருது இல்ல, அது எனக்கு கவனிச்சுக்கும். இல்ல, விவரமான ஆளு ஒருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். சரி பரவாயில்ல. அம்மாடி, மாப்பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. சரி. டிரைவர், வண்டிய பார்த்து அனுப்பிச்சு ஓட்டி பாப்பா. ஊர்ல திருவிழா நடக்கிற நேரம் பார்த்து பிரசிடண்ட் ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்களே. எப்போ அடுத்த ஊருக்காரன காவடி எடுக்க சொன்னானோ அப்பவே நினைச்சு ஏதோ தெய்வ குத்தம் நடக்க போகுதுன்னு. கரெக்டா முருகன் சோதிச்சுட்டானே. மாமியார, இது தெய்வ குத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்ப இந்த தர்த்தரம் முடிச்சவன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. முதல்ல மூத்த மருமக போட்டுட்டு போச்சு, இப்ப என் மாப்பிளைக்கு கால் உடைஞ்சு போச்சு. இனி யாரா இருக்கு என்னென்ன ஆக போகுதோ. என்ன பிள்ளை வாந்தி எடுக்கிற? அது வந்து பித்த வாந்திங்க. பித்த வாந்தியா? பொய் சொல்லாத, உண்மையே சொல்லு. அது வந்து தாண்டவராயன் வேலை தானே? ஆமாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் ஒரு பெரிய டுபா கூட அவனை நம்பாதேன்னு. கேட்டியா? ஆமா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுல்ல? இப்படி வா. இத உன் காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உயிரே போனாலும் இந்த விஷயத்தை வெளியில சொல்லிடாத புள்ள. இந்த விஷயம் கண்டி மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சது 2 பேரையும் வெட்டி பொலி போட்டுருவாரு. நீ ஒண்ணு பண்ணு, பேசாம பக்கத்தூர் ஆஸ்பத்திரிக்கு போய் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைச்சிடு. யோசிக்காத புள்ள, இந்த மோதிரத்தை செலவுக்கு வச்சுக்க. இந்த குடும்ப மானமே உன் கையில தான் இருக்கு. பார், நீ 10 நாள் வேலைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன். நீ போ, யார்கிட்டயும் சொல்லிடாத புள்ள. இந்த விஷயம் நம்மோட இருக்கட்டும். அறிவு கெட்டவள, எவனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவங்கிட்டே போட்டு கொடுத்துட்டே. இந்த பார், இந்த விஷயத்திலிருந்து நம்ம 2 பேரும் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்படி வா, நீ ஊருக்குள்ள போய். அதெல்லாம் பாவங்க. எது பாவம்? பாவம் பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் நிலம், மச்சு வீடு, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் நீயும் உன் பிள்ளை நடத்திட்டு தான் நிக்கணும். என்ன செய்யறியா இல்லையா? என்ன?
இந்த விஷயத்துல நம்ம லேட்டே பண்ண கூடாது, சீக்கிரம் முடிச்சிடணும். ஓடு 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 ஓடு. அப்பா மகா மகா மகனே, வா மகனே, உன்னதான நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஒரு அப்பனா? பெத்த மாவன ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனுக்கு போய் உன் பொண்ண 2ஆம் தரமா கட்டி கொடுத்துருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? மகனே, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறவனுக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணத்துலதான் நம்ம பொண்ண அவனுக்கு கொடுத்து அவங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வலிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஒரு தரவுகார வீட்டுக்குள்ள பூந்து உழப்புன்னு உழப்பி என்ன திண்ணையில ஓட்டு வந்து உட்கார வச்சுட்டான்டா. மகனே, அவன் செய்யறது கூட பொறுத்துக்கலாம் போல் இருக்கு. ஆனா அவனோட பார்த்தாலும் தங்கச்சி அடிக்கிறாளுகளே கொட்டம், ரொம்ப ரவ சூடுறாளுங்க. அத நினைக்கும் போது என் மனசே ஒடுங்கி போற இங்க பாத்துற மாதிரி ஆகி போச்சு. அவனை தூக்கி போட்டு 4 மெதி மதிக்க விட்டுட்டு பொட்டச்சி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிய. எங்க அந்த தரவுகாரன்? உள்ள ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். நவரியா? இன்னைக்கு தரவுகார பழனி பஞ்சாமிரதம் தாண்டா. மாட்டு வண்டி புட்டிக்கிட்டு மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு நடு வழி போறவளே கண்ணியம்மா, ஓ காசு மாலை பத்திரமா பாத்துக்கம்மா. அம்மா பாக்கியா, ஒரு காய் போட்டு கொண்டாமா. தம்பி யாரு? யாரு வீட்டுல வந்து யாரா? அம்மா என்னடா இது? வந்தது வராதுமா அவரை ஏண்டா போட்டு அடிக்கிற? ஏமா, கட்ட புருஷனை வெளியில உட்கார வச்சுட்டு கண்ட பரதேசி பையில ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஆடிட்டு இருக்கியா? பெத்த தாய் இப்படி எல்லாம் பேசலாமா? ஏய், பேசாத போடா. ஐயோ, ஓடுடா, வேண்டாம். அவன் செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்சா கொலையே பண்ணிடுவீங்க. அப்படி என்ன பெரிய தப்பு பட்டாரு? தம்பி, அது என்னன்னு நாங்க சொல்றாங்க. மாமனாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான், அதுக்காக அவர் தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடாதுங்க. அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்ததுனாலதான் ஊரே கேவலப்படுத்துற அளவுக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அப்படி என்ன கேவலமா நடந்துட்டாரு? புருஷன் இல்லாதவரை ஏமாத்தி வயிற்றுல ஒரு புள்ளைய கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல வேற என்னங்க செய்யணும்? ஐயோ மாப்பிள்ள, நான் அப்படி ஒண்ணு செய்யல. அதான் விசாரிக்கிறாங்கல்ல. யோ சும்மாரியா? ஏய் காதாயி, நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சொல்லு. போய் சொன்ன தொலைச்சிருவேன். இதெல்லாம் தப்புங்க, வேணாங்க. பிரசிடண்ட் ஐயாக்கு தெரிஞ்ச வம்பா போயிடும்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேங்க. இவருதாங்க கேக்கல. ஏய், வீட்டு பொறுப்பை என் கையில தாண்டி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நடந்தீனா 5 ஏக்கர் நிலமும் மச்சி வீடு வாங்கி தரேன்னு ஆசை காட்டினாருங்க. அவர் வார்த்தையை நம்பி பாவி நானே ஏமாந்துட்டேங்க. சொல்றது எதுவும் நம்பாத மாப்பிள்ள, நான் எதுவும் செய்யல மாப்பிள்ள. குறுக்கு பேசிட்டு மாப்பிள்ள, ஏதோ பொண்டாட்டி இல்லாதவன் பொட்டி சாவியை கையில கொடுத்தீங்க, பூந்து விளையாண்டான். மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஆனா நம்ம குடும்பம் மானம்தான் மாப்பிள்ள முக்கியம். அது வெளியில போறக்கூடாது மாப்பிள்ள. எல்லா தப்பையும் அவன் பண்ணிட்டு பழிய என் மேல போடுற மாப்பிள்ள. செய்யற தப்புல நீ செஞ்சுட்டு பழிய என் மாப்பிள்ள மேல போடுறியா? நீ நாசமா போயிடுவேன். பாட்டி, அனாவசியமா பேசாதீங்க. உங்க மாப்பிள்ள மேல உங்களுக்கு ஒசியா இருக்கலாம், அதுக்காக இவரை கேவலப்படுத்தாதீங்க. இவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பா, இவர் தான் தப்பு செஞ்சாருன்னு என் தலையில வச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஏய், வாய் மூடுறி. அவர் செஞ்ச தப்புக்கு இவரே என்ன சத்தியம் பண்ணணும்? தம்பி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதாப்பா. கர்ப்பத்தை கலைக்க சொல்லி இவர் கையில இருந்த மோதிரத்தை கழட்டி அவகிட்ட கொடுத்தத நான் என் கண்ணால பார்த்தேன். எங்கடி அந்த மோதிரம்? உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்த? பெத்த அப்பனோட ஒரு படி மேல மதிச்ச. அதுக்கெல்லாம் நீ காட்டின மரியாதை இதானா? மாப்பிள்ள, இனிமே என் முகத்திலே முடிக்காத. இங்கிருந்து போயிடு. மாப்பிள்ள, நான் தப்பல்ல மாப்பிள்ள. இருடா, அதான் அவரே போட சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன மாப்பிள்ள தோப்பட போட. மாப்பிள்ள, நல்ல மனுஷன் பேரை கெடுக்கிறதுக்குன்னு இப்படி சில பேர் வந்து சேர்ந்துறாங்கய்யா. எல்லாம் ஒரு மனுஷனாங்க. பூனை மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அதுக்கு தாயா நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? நம்பி ஏமாந்துட்டாரியா? பிச்சாண்டி, இப்பதான் ஊர்ல இருந்து வரியா?
மாப்பிள்ளையெல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நானே உன்னை அங்க பார்க்க வரலாம்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. நாளைக்கு எங்க அண்ணன் பையனுக்கு நிச்சயதார்த்தம். இங்க தானே இருப்ப, போயிட்டு வந்துடலாமா? என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? மாப்பிள மாப்பிள மாமியாரு, இன்னும் நீ உசுரோட தான் இருக்கிறியா? ரொம்ப நாளா காணுமே, நீ என்னமோ ஏதோ ஆகி போயிட்டு. சும்மா இருக்க மாப்பிள, நான் இப்ப என் பேத்திய பாக்கணும். எம்மாடி கண்ணே, அடி பாக்கியா, நான் கும்பிட தெய்வம் என்ன கைவிடலடி. என் பேத்தி வாழ்க்கையை கெடுக்க நினைச்சானே அந்த தரகுக்கார பாவி. அவனுக்கு தெய்வம் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்கு தெரியுமா? என் வயிற்றுச்சல் வீண் போகுமா? இந்த பாரு, நம்ம ஏமாந்துட்டோம். இந்த வாட்டி உஷாராயிரும் தெரிஞ்சுதா? எப்படியாவது உன் தம்பி மனசை மாத்தி என் பேத்தி கல்யாணத்தை முடிச்சிடணும். ஏமா, ஏற்கனவே அவன் பொண்டாட்டி செத்து கவலையில இருந்துட்டு இருக்கான். இதுல நாம வேற போய் தொந்தரவு பண்ணணுமா? மாமியார, இவனுக்கு பேச்சு கேட்டோம். நம்ம 2 பேரும் நடுத்தருவில் தான் நிக்கணும். நல்ல சோறு தின்னு 6 மாதம் ஆகுது மாமியார. இவனுக்கு எதை காமிச்சாருங்க? பட்டி போட்டு சாகரிச்சிருவாங்க போட்டிருக்கு மாமியார். மாமியார, என்ன மண்ணவாரி விட்டு போன மதன்னு வந்து நிக்கிற? ஏன் மாமியார, ஹோட்டல் சாப்பாடா? உனக்கு என்ன, நீ பொம்பளை, சீனாக்காரன் கூட கூப்பிட்டு ஓசியில சோறு போடுவான். நான் ஆம்பளை, என்ன எவசின்றேங்கிறான். ஏன் மாமியார, காப்பு என்ன புதுசா? அடைச்சா விவசாய கட்டவனே, அந்த தரகுக்காரனை எப்படி விரட்டுறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேரம் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. மாமியார, அந்த கோணவாய பிரச்சனை இனிமே என்கிட்ட விடு. அவனை நான் பாத்துக்கிறேன். இனிமே அவனுக்கு நாயடி நரம்படிதான். கன்சாமி, என்னங்க கரண்ட் வந்ததா? மரம்படிச்சு வச்சிருக்கிற அந்த 4 துண்டுக்கும் தண்ணி பாய்ச்சிடுங்க. அப்படியே நாளைக்கு நடவுக்கு 20 பொம்பளை ஆளுக்கு சொல்லிடுங்க. நாயம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மடன்னு வேலையை பாருங்க. என்ன, பொண்ணு செத்து போயிட்டாலே உறவு விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு இந்த கிழமை இங்கே சுத்திட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்குது? மாமியார, முதல்ல நீங்க ஆரம்பிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். மாமியார, புரோக்கர் வந்துட்டான். இது என்ன சத்திரமா சாவடியா? வந்தவனுக்கு எல்லாம் மடிச்சு கொட்டதுக்கு. மாப்பிள, இந்த குடிய கெடுத்தவன் ஏன் இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கான்? மாமியார, பொண்ணை கொடுத்து சொத்தை சொல்லிட்டு போலான்னு பார்த்தான். அது நடக்கல. மாப்பிளைக்கு எப்படியாவது விஷத்தை வச்சு கொண்டுட்டு மொத்த சொத்தையும் தட்டிட்டு போலான்னு பாக்குறான். இதுதான் அவன் ஐடியா. என் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி பாக்கணுங்கிற ஆசையில தானம்மா வந்தேன். என் ஆசையில மண்ணள்ளி போட்டுறாதம்மா. ஏற்கனவே அவன் மனசு வேதனையில இருக்கான். நீ வேற இப்படி சொல்லிட்டா அவன் மனசு உடைஞ்சிருவாண்டி. அம்மாடி, நீ சொல்ற வார்த்தையில தாமா இந்த பாட்டியுடைய உசுரே இருக்கு. சரின்னு சொல்லுமா. என்னடி யோசனை பண்ற? சொல்லுடி. சொல்லுமா எம்மாடி, சொல்லுமா. என்னமோ பண்ணுங்க. அடியே ராசாத்தி, என் வயசுல பாழ வாத்தா. நான் இப்பவே போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்றேன். மாப்பிள, இந்த கல்யாணத்துக்கு உன் மச்சான் சம்மதிச்சுட்டா மாப்பிள? எவன் சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னது, எல்லாம் கைகூடி வரும்போது திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போறியா மாப்பிள? உன் பையன் நினைச்சா என் பொண்ணை கட்டிக்கிறேன்பா, நினைச்சா வேண்டாம்பா. என் பொண்ணு என்ன தெருவடியா கிடக்குறான். இந்த பாரு மாமியார, மொத்த சொத்தையும் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். சொத்து எங்க போயிட போதுமா? டோன்ட் டாக் மாமியார. இந்த கையில பத்திரம், அப்புறம் தான் கல்யாண சத்திரம். அட போயா, என்னமா பெத்த அப்பனாச்சுன்னு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப தான் மிக பண்ணிக்கிறிய. நீ இல்ல நான் பேசி கல்யாணமே நடக்காதா? நான் ஒருத்தியா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் இல்லையா பாரு. அண்ணே, இந்த கிழவி ஒரு மாதிரி. நீங்க இல்லாமலே இந்த கல்யாணத்தை நடத்தணும் நடத்திடும். அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்களுக்கும். பத்திரிக்கை அடிச்சிருங்க மாமா. வாங்க மாப்பிள, கல்யாண பத்திரிகையா? எனக்கு தெரியும் என் பேச்ச நீங்க தட்ட மாட்டீங்கன்னு. பெரிய கவுண்டர் மகன் திருநிறை செல்வன் முத்துராஜுக்கும் தாண்டவராயன் மகள் திருநிறை செல்வி ராஜாத்திக்கும் நடக்க இருக்கும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். இப்படிக்கு தங்கள் நல்வரவை எதிர்நோக்கும் கே பிச்சாண்டி. என் பேரை போட்டிருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு நீங்க தானே பெரியவர், உங்க பேரை போடாம வேற யார் பேர் போடுறது? அதுக்கு இல்ல மாப்பிள்ள, நான் ஒரு சாதாரண தரவுக்காரன். பத்திரிகையில என் பேரை பார்த்தா மிட்டா மிராசு பண்ணியாருங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்களா? யார் வராங்களோ இல்லையோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல.
எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க ஒருத்தர் வந்தா போதும். மாப்பிள்ள பொண்ணா பெத்துட்டோமே, நமக்கு புள்ள இல்லாம போச்சேன்னு நான் அடிக்கடி வேதனைப்பட்டது உண்டு. ஆனா இப்ப சொல்றேன், நான் 1000 பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் கூட எனக்கு இந்த மரியாதை கிடைச்சிருக்காது மாப்பிள்ள. குப்பமேட்ல இருந்த என்ன கொண்டு போய் கோபுரத்துல வச்சுட்டீங்களே. உங்க வசந்த மனசை பார்க்கும் போது மாப்பிள்ளன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு அச்சமா இருக்கு. நீங்க என் மாப்பிள்ள இல்ல, என் தெய்வம். மாப்பிள்ள எனக்காக இதோட்டு செய்வீங்களா? நான் செத்த உங்க கையாலே எடுத்து போட்டு எனக்கு ஒரு கொள்ளைய வச்சிருங்க மாமா. அது ஒண்ணு எனக்கு போதும். வணக்கண்ணே. கல்யாணத்துக்கு தானே? போங்க போங்க. அம்மா இது மொய்யறதுக்கு தானே? ஆமாங்க. போங்க முன்னாடி போங்க. இது மொய்க்கு தானே? முன்னாடி போய் உட்காருங்க. போங்க. வணக்கம். எங்கடா வந்த? கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு சோறு திங்க வா. போடா. டேய் போடா. இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு. வெறும் கையோட வந்தா செருப்ப காட்டிட்டு பிய்ய அளவு காட்டி போ. டேய் வாங்கடா. டேய் எங்கடா வந்தீங்க? ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க. ஆமாங்க. 18 பட்டி மிராஸ்தாரு இவங்க வரலன்னா கல்யாணமா நின்னு போயிடும். அப்படி போங்கடா. தம்பி லட்சுமி இவங்க தான் எங்க அக்கா. வணக்கம். வணக்கங்க. ஆடு பகை குட்டி உறவா? அவன் நம்ம பொண்ணை விட்டுட்டு எவனோ ஒரு புரோக்கர் பைய பொண்ணை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கா. அவனுக்கு போய் நீங்க வெட்டி திலகம் பண்ணிட்டு வர்றீங்களோ? கூட பிறந்தவனுக்கு சீர சனத்தை செய்யறதுக்கு தான் இங்க வக்கு இல்ல. இது கூட செய்யக்கூடாது. நஞ்சையில ஒரு 200 ஏக்கர், புஞ்சையில ஒரு 200 ஏக்கர். அவ்வளவு சொத்து இருக்குதா? அது மட்டும் இல்ல மாமா, அதோ தெரியுத வாழைத்தோப்பு, அதுல இருந்து ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற சவுக்கு தோப்பு வரைக்கும் நம்மளுதுதான். அப்ப 6 நம்மளுதுதான் சொல்லு. 6 மட்டும் கவர்மெண்ட். இது என்ன அநியாயம்? ஆத்துக்கு இந்த பக்கமும் நம்மளுது, ஆத்துக்கு அந்த பக்கமும் நம்மளுது, நடுவுல 6 மாத்திரம் எப்படி கவர்மெண்ட் தான்? மாப்பிள்ள இத விடக்கூடாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதையும் வாங்கி போட்டுரு. தண்ணி பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும். மாப்பிள்ள கரும்பு தோட்டம் நம்மளுது தானே? ஆமா. ஒரே ஒரு கரும்பு வச்சுக்கிறேன். என்ன மாமா இத போய் கேட்டுக்கிட்ட? உங்களுக்கு கரும்பு தானே வேணும்? இருங்க நானே ஒடிச்சு தரேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்து இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? எந்திரிச்சு போய் குளி போ. நம்ம மூல வீட்டுக்கார பேரனுக்கு பொண்ணு கேட்டு வர வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்களாம். மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் சந்தோஷமா இரு. ஏமா இப்ப யார கேட்டா உங்களை வர சொன்னீங்க? உங்களை கல்யாணம் வேணும் நான் கேட்டேனா? கல்யாணம் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். என்னமா புரியாம பேசுற? நம்மள அவமானப்படுத்திட்டு அந்த பையன் வேற இடத்துல போய் கல்யாணம் பண்ணிருக்கான். அவனுக்கு எதிராக நம்ம கல்யாணம் பண்ணி காட்ட வேண்டாம்? இத பாருங்க, எப்போ என் மாமா எனக்கு இல்லைன்னு ஆயி போச்சோ அப்பவே எனக்கு கல்யாணம் ஆசை விட்டு போச்சு. இனிமே யாராவது என் கல்யாண பேச்சு எடுத்தீங்க அப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க மாட்டீங்க. இருந்து போறேன்னு சொன்னா கேக்குறியா? போறேன் அடம் பிடிக்கிறியா? இந்த இதையும் வச்சுக்க, சுடு தண்ணியில கலந்து சாப்பிடு. ஏம்மா ஏற்கனவே பழம்லாம் வேற கொடுத்துருக்க, இது எனக்கு எதுக்குமா? சீக்காளிங்க சாப்பிடறத நீயே வச்சுக்கா. இருக்கட்டும்பா, எடுத்துட்டு போ. சந்தை கிந்தன்னு சுத்தி வேலை வலிக்கு சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்காத. இந்த 300 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. எதுக்குமா இதெல்லாம்? வச்சுக்க. உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா பக்கத்து வீட்டு பள்ளி மாமா கிட்ட சொல்லி அனுப்பு. சரிம்மா. வாரத்துக்கு 2 தடவையாவது வந்துட்டு போப்பா. வர்றம்மா. மாப்பிள்ளையே வந்துட்டாரா? வாங்க மாப்பிள்ள, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? நான் ஊருக்கு புறப்படுறேன். என்னது ஊருக்கு கிளம்புறீங்களா? ஏமாமா இங்கே உன்னோட ஒன்னா சந்தோஷமா இருந்துட்டு போறத விட்டுட்டு ஊர்ல போய் தானே கஷ்டப்பட போறீங்களா? இங்க உங்களுக்கு தனியா வைக்க போறோம். லட்சுமி நான் சொன்னது சொல்லையா? சொன்னங்க, அவர் தான் போறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அவர் பிடிவாதம் பிடிச்சா விட்டுறதா? இந்தா இதை கொண்டு போய் முதல்ல உள்ள வை. மாப்பிள்ள நான் ஊருக்கு போனா மட்டும் அங்கேயே இருந்துட போறேன். அடிக்கடி வந்து தானே போவேன். மாமா இந்த மாப்பிள்ள உங்களுக்கு முக்கியம்னா நீங்க இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது. இதே வீட்டுல தான் இருக்கணும். என்னம்மா அது மாப்பிள்ள இப்படி சொல்றாரு?
அப்படியே மீறி போனாலும் கோச்சுக்குவாரு. சரி, என் கடைசி காலத்தை இங்கதான் தள்ளணும்னு இருக்குது போல் இருக்கு. இருந்துடுறேன். ஏமாமா உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? அதுதான் ஆள் இருக்குல்ல, நீங்க வாங்க வெளியில வாங்க. மாப்பிள, இது நம்ம வயல்ல நம்ம வேலை. இதை செய்யறதுல என்ன கௌரவத்தை கிடக்குது? நீங்க போங்க, நான் வேலையை முடிச்சு வந்துடுறேன். நீங்க போங்க. மோட்டரை போட்டு விட்டுட்டு எங்கடா போயிட்டு வர்ற? வவுத்த கலக்கிற மாதிரி இருந்துச்சுங்கய்யா, பக்கத்து தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஏண்டா, உனக்கு அறிவு இருக்காடா? என் மாப்பிள தோட்டத்திலே வேலை செஞ்சுக்கிட்டு என் மாப்பிள கிட்டே சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல உரத்தை கொண்டு போய் அடுத்தவன் தோட்டத்துல போட்டு வந்தா என்ன அர்த்தம்? அது என்ன சாதாரண உரமாடா? அதுல கரும்பு எப்படி கருகருன்னு வரும் தெரியுமா? இத பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இனிமே 1க்கு 2க்கு எது வந்தாலும் என் மாப்பிள தோட்டத்தில் தான் நீங்க போகணும். இல்ல தொலைச்சு புட்டான் தொலைச்சு. பிள்ளைங்களா, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். என்னடி சொன்ன? அட பாவி, என்ன ஏயா இப்படி போட்டு சித்ராது பண்றே? சொன்னா கேளுப்பா. அப்பா போமா அந்த பக்கம். நீ தள்ளி போமா, அவளை எனக்கு என்ன பண்றேன் பாரு. போப்பா. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஆத்தா வீடு பக்கத்துல இருக்கிற சிவரா போட்டு வந்து பேசிக்கிறேன். பிச்சு போடுவோம். கோவிந்தம்மா, இங்க வா. என்னம்மா, ஏன் அவங்க சண்டை போட்டுக்கறாங்க? அதை ஏமா கேக்குறீங்க? உங்க நாத்தனார் வீட்டுக்காரர் இருக்காரே, சரியான குடிகாரு. வேலை வெட்டிக்கு போறதில்ல. வீட்டுல இருக்க பொருளை எல்லாம் ஒன்னொன்னா வித்து குடிச்சிட்டாரு. அது ஏன்னு கேட்டா இழுத்து போட்டு உதைக்கிறாரு. இத்தனை நாளா போனா போகுதேன்னு நம்ம ஐயா தான் அரிசி பருப்பையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதையும் நிறுத்திட்டாரா? இப்ப ஒருவேளை சோத்துக்கே லாட்டரி அடிக்கிறாங்கம்மா. அம்மா வாமா, வா உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. இத வாங்கிக்கிங்க. எதுக்கும்மா இதெல்லாம்? வீட்டுல கஷ்டம்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு இல்லாத உரிமையா? எப்பவும் போல உங்க தம்பி வீட்டுல வந்து எடுத்துக்க வேண்டியதானே? இதுவரைக்கும் எடுத்துட்டு வந்தோம் சரி, இனிமே எடுத்துட்டு வர்றது முறை இல்லம்மா. ஏம்மா, நான் ஒருத்தி வந்துட்டேங்கிறதுனால தானே இப்படி சொல்றீங்க? இதுவே உங்க பொண்ணா இருந்தா வந்து எடுத்துட்டு போக மாட்டீங்களா? யோசிக்காதீங்கம்மா. இந்தாங்க, வாங்கிக்கிங்க. நான் தாயில்லாத பொண்ணு, என்ன உங்க மகளா நினைச்சு வாங்கிக்கிங்கம்மா. ராஜாத்தி, சும்மா இருமா. ஏண்டி, என் வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம இப்ப எங்களுக்கே பிச்சை போட வந்துட்டியா? போய் வெளியே. ராஜாத்தி, விடுமா. இவளை பத்தி உனக்கு தெரியாது. மாமா என்ன எவ்வளவு பாசத்தோட வளர்த்துச்சு, என் மேல உசிரியை வச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் கேட்டுட்டாமா. இவங்க அப்பா மாமா போகும்போது வரும்போது இவளை காட்டி மயக்கிட்டாமா. இத பாருங்க, என்ன பத்தி எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா எங்க அப்பா பத்தி அனாவசியமா பேசாதீங்க. அறிவு கேட்ட கழுத புத்தி இல்லாம செஞ்சுட்டா. இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. பரவாயில்லம்மா, நான் வரேன். லட்சுமி, 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 இத வந்துட்டேங்க. என்னங்க? ராசாத்தி உன்னை அடிச்சாளா? இல்லையே. உண்மையை சொல்லு. நான் கேள்விப்பட்டுதான் வந்தேன். அவ உன்னை அடிச்சாளா? ஆமாங்க, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம அவசரப்பட்டுட்டா. அவ யார் உன்னை அடிக்கிறதுக்கு? அவளை திமிராயிச்சா அந்த நாய்க்கு? அவளை எனக்கு 2ல 1 பாத்துறேன். ஐயோ இருங்க, விடு. நில்லுங்க. அவ அடிச்சதுல என்ன தப்பு? அவ நிலைமையில நான் இருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பேன். கொஞ்ச நாள் பழகுற என்னாலேயே ஒரு நிமிஷம் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியல. சின்ன வயசுல இருந்து உங்களை தான் கட்டிக்கணும்னு ஆசையோட இருந்த அந்த பொண்ணோட மனசு நீங்க கிடைக்கலன்னு உடனே என்ன பாடுபட்டிருக்கோம், அதையே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ உங்க அக்கா குடும்பத்தோட நிலைமை என்னன்னு தெரியுமாங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அக்கா குடும்பத்தையே நடுத்தரல விட்டா பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் வீட்டுல ஒரு பெரியவங்கன்னு இல்லன்னா. இரு இரு இரு, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. இப்போ எங்க அம்மாவை கூட்டிட்டு வரணும், அதானே? ஆமாங்க. இத பாரு, எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. அது என்னையே மண்ண வாரி விட்டு போனது. அது இங்க வந்துச்சு, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். ஆமா, குடும்பம்னா பிரச்சனைங்க இருக்கத்தாங்க செய்யும். எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதா ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு அழகு. உன்னை விவரம் தெரியாத சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். பெரிய பாட்டி தான். அப்போ எனக்கு வயசாய் போச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல, அவ்வளவு பக்குவம் வந்துருச்சுன்னு சொல்றேன். அம்மாமா, கொஞ்சம் இருங்க. ஏண்டி போகும்போதே கூப்பிடுறேன்? இல்லம்மா, நீங்க இப்படி இருக்கும்போது இதெல்லாம் எடுத்துட்டு கழனி காட்டுக்கு போலாமா? என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போறேன். பரவாயில்ல, இருக்கட்டும்.
இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். எங்க வீட்டுக்காரருக்கு என் கையாலேயே பரிமாறணும். நானே எடுத்துட்டு போறேன். சரிம்மா. வீட்டை பாத்துக்கோ. அங்க என்ன நியாயம் பேசிட்டு மடமண்ணு வேலையை பாருங்கடா. கன்சாமி உன்னதான் ஒற்ற மணி அப்படி எட்டி கொட்ட வேண்டியது தானே. மறுபடியும் கணத்துக்குள்ள எல்லாம் வருது. எதுக்கு இப்படி அறகுறையா வேலை செய்றீங்க? என்ன மாமா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற மாப்பிள்ள? இவங்களை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. ஆமா கிணத்து வேலை எந்த அளவுக்கு வந்திருக்கு? திட்டுக்கு கீழே 10 அடி இறக்கிட்டேன். இன்னொரு 10 அடி இறக்கிட்டேன்னு வச்சுக்கோ. இந்த சுத்து வட்டாரத்துல நம்ம கிணறு அடிக்கிறதுக்கு வேற கிணறே கிடையாது. ஐயா கிணத்துல வெடி வைக்க போறோம், ஒரு பக்கமா போயிடுங்க. மாப்பிள்ள வெடி வச்சுக்கிறாங்களா? இந்த பக்கமா வந்துரு வந்துரு. வெடி வச்சிருக்கல ஓடுங்க ஓடுங்க எல்லாம் ஓடுங்க. மாப்பிள்ள வர்றது நம்ம லட்சுமி மாதிரி இல்ல? ஆமா லட்சுமி தான். லட்சுமி வராத போயிடு. போய் ஒரு ஓரமா நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா போட சொல்றேன். அப்படியே திருட்டு ஓடி போயிடணும். வணக்கங்க. வாங்க சேர்மன் வாங்க. என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா?